வணக்கம். நான் அரசு மேல்நிலைப்பள்ளி நத்தசரம் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வருகிறேன். என் பெயர் பூயவஸ்ரீ, 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் நந்தினி, நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சரண்யா, நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் பவதாரணி, நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் சாந்தினி, 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைய வாழ்க்கையில் நாம் பல சவால்களை எதிர்கொள்கிறோம். அவற்றில் சில கிராமப்புற சமூகங்களின் உற்பத்தி திறன், நிலைத்தன்மை மற்றும் வாழ்க்கை தரத்தை அதிகரிக்க கிராமப்புறங்களில் விவசாய நடைமுறைகள் மற்றும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி உறுதி செய்வதை தருகின்றன. எங்கள் அணி பள்ளி புத்தக மேம்பாட்டு திட்டத்திற்காக கிராமப்புறங்களில் விவசாய நடைமுறைகள் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் ஒரு செயல் திட்டத்தை வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி என்ற தலைப்பில் உணவு பாதுகாப்பு என்ற கருப்பொருளை ஒட்டி நாங்கள் வடிவமைத்துள்ளோம். நாங்கள் எதிர்கொண்ட சவால்: இன்றைய சூழலில் பல தோட்டங்களில் இருந்து வரும் பழங்களை தரப்பிரித்து எடுக்க அதிக மனித நேரங்களும் பொருளாதார செலவும் தேவைப்படுகிறது. மேலும் வேலையாட்கள் கிடைப்பதும் இந்த காலத்தில் மிகவும் கடினமாக உள்ளது. அப்படியே கிடைத்தாலும் அவர்களை இந்த டாஸ்கில் முழுமையாக ஈடுபடுத்த முடியவில்லை. வேலையாட்களின் வளர்ச்சியற்ற வருகையும் இந்த வேலையை கடினமாக்குகிறது. ஒவ்வொரு வகை பழமும் ஒவ்வொரு வகையான உருவத்தை பெற்றிருப்பதால் அவற்றை பிரிக்க வெகு நேரமாகிறது. எங்களுக்கு தீர்வு டெக்ஸ்ட் ஹெவி ஃப்ரூட் ஷேக்கர் TSFC. டெக்ஸ்ட் ஹெவி ஃப்ரூட் ஷேக்கர் TSFC இது எங்களது பேப்பர் ப்ரோட்டோடைப். இந்த சிக்கலுக்கு நாங்கள் டெக்ஸ்ட் ஹெவி ஃப்ரூட் ஷேக்கர் TSFC ஐ உருவாக்கியுள்ளோம். இந்த TSFC ஒரு ஸ்கேனிங் யூனிட் உள்ளது. அது ஆர்டுயினோ கண்ட்ரோலருடன் இணைக்கப்பட்டிருக்கும். அதில் இரு LED பல்புகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் TSFC ஒரு புனல் போன்ற அமைப்பு தோட்டத்திலிருந்து பறிக்கப்பட்ட பழங்களை ஒவ்வொன்றாக ஸ்கேனிங் யூனிட்டுக்கு அனுப்பும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பழங்கள் ஆர்டுயினோ கண்ட்ரோலருடன் இணைக்கப்பட்ட கலர் சென்சார் மூலமாக ஸ்கேன் செய்யப்பட்டு பழமா காயா என தரம் பிரிக்கப்படும். பழமா இருந்தால் பச்சை நிற LED பல்பு அல்லது காயா இருந்தால் சிவப்பு நிற LED பல்பு எரியுமாறு அமைக்கப்பட்டுள்ளது. தரம் பிரிக்கப்பட்ட பின் பழமா இருந்தால் வலது பக்க கூடையிலும், காயா இருந்தால் இடது பக்க கூடையிலும் ஆர்டினோ கண்ட்ரோலரின் கட்டளைப்படி சேகரிக்கப்படும். பழங்களின் மற்றும் காய்களின் எண்ணிக்கை சென்சாரின் உதவியுடன் LED பல்பை எரியும். இடத்திற்கு ஏற்றாற்போல் ஆர்டினோ கண்ட்ரோலருடன் இணைக்கப்பட்டுள்ள ஆண்ட்ராய்டு போன் அப்ளிகேஷன் கணக்கிடுமாறு